வந்திருக்கிறேன். மயிலாப்பூர்ல தொடங்கி இப்போ நம்முடைய 1000 விளக்குக்கு வந்திருக்கிறேன். நான் நம்ம 1000 விளக்குன்னு சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? 1000 விளக்கு என்பது என்னுடைய தொகுதி அது இல்லையா? என்னையே நீங்க பலமுறை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து உங்க வீட்டு பிள்ளையா என்ன வளர்த்தெடுத்து நீங்க தான். ஆக அப்படிப்பட்ட வளர்த்து தொகுதிக்கு இப்போ உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். பக்கத்துல நிக்கிற டாக்டர் ஏழுன்னு தான் நிக்கிறாரு. ஏற்கனவே அவரை தேர்ந்தெடுத்து 5 வருஷமா அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் நீங்க நேரடியா பார்த்திருக்கிறீங்க, கண்கூடா பார்த்திருக்கிறீங்க. இங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்க்கிறேன். நான் எம்எல்ஏ இருந்தப்போ இந்த தாமஸ் ரோடு பகுதி எப்படி இருந்துச்சு, மழை வந்தப்போ எப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, அதே மாதிரி தீ விபத்து ஏற்பட்டாலும் தாமஸ் ரோடு பகுதி தான் எப்பவும் முதல்ல பாதிக்கும். மழை வந்தாலும் நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாதிப்பு இருக்கா? சொல்லுங்க, பாதிப்பு இருக்கா? இல்ல இல்ல. அதுக்கு காரணம் நம்முடைய ஆட்சி, நம்முடைய எம்எல்ஏ, உங்களுடைய முதலமைச்சர், நானும் ஒரு காரணம். இன்னைக்கு உங்களால உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நான் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த 5 வருஷத்துல நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று என்னென்ன பணிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அப்ப வெள்ளம் வந்தப்போ என்னென்ன கொடுமைகள்லாம் ஆனாலுங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு மழை வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. ஏன்னா தண்ணி எங்கேயுமே தேங்குறது இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிறோம். அதனால சென்னையும் நிச்சயமா யாராலும் பிரிக்க முடியாது. அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். பல இடங்கள்ல போய் நான் பொதுக்கூட்ட மேடையில பேசிட்டு தான் ஓட்டு கேட்டேன். சென்னையில இப்போ 2 நாளா, இன்னைக்கு நாளைக்கு நாளும் மறுநாள் 3 நாளும் தெரு தெருவா போய் வீதி வீதியா ஓட்டு கேட்க போறேன். காரணம், இது என்னுடைய மாவட்டம், சென்னை மாவட்டங்கிறது என்னுடைய மாவட்டம். ஆகவே என்னை வளர்த்த மாவட்டம், என்னை அழகு பார்க்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். ஆக இந்த மாவட்டத்துக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். 1000 விளக்கு என்பது எவ்வளவு சிறப்புக்குரிய பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட 1000 விளக்கு தொகுதியில் அதிக நேரம் உங்களிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க வீட்டு பிள்ளைல ஒருத்தன். டாக்டர் ஏழுன் அவர்களையும் நீங்க உங்க வீட்டு பிள்ளையா தான் கருதி, அவரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி இந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு பணிகளை இருக்கிறாரு. அதையெல்லாம் நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நான் உங்களோடு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன உறுதிமொழிலாம் உங்கள்கிட்ட கொடுத்தோமோ அதெல்லாம் எப்படியெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் என்று சொன்னோம். உரிமை தொகை, கலைஞர் பேரில் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்னோம். அதை வழங்கணும், வழங்கிட்டே இருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வர்றப்போ 1000 இல்லை, அதை உயர்த்தி வழங்க போகிறோம். எவ்வளவு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தெரியுங்கள? நாங்கள் வந்தால் செய்வோங்கிறது உங்களுக்கு தெரியுங்கள? அது மட்டுமா, ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு கூப்பன் கொடுக்க போகிறோம், இல்லத்தரசி கூப்பன். எவ்வளோ? 8000. அந்த 8000 எடுத்துக்கிட்டு, கூப்பன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பில், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை, உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் போய் வாங்கிக்கலாம். என்னென்ன லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? உங்கள் வீட்டுக்காரரை எதுவும் கேட்டாதீங்க, குழப்பிட்டு வர்றவர். என்ன, நீங்கள் விரும்பி உங்கள் சாய்ஸ் இது, உங்களுக்கு எது பிடிக்கிறத வாங்கணும், அதுதான் உங்கள் இஷ்டம். ஏதாவது வீட்டுக்கார ட்ரபிள் பண்ணாங்கன்னா அண்ணன்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்குறேன். அதனால பொருளையும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில தான் நான் உங்க இடத்துல உரிமையோட ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆகவே உதவி போட்டு நம்முடைய டாக்டர் ஏழுன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில்
வெற்றி பெற வைக்கணும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்திரந்த சவுசைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா, எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.